ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா ப்ரோஸ் 3 மார்க்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக நான் வந்து கதை மாதிரி சொல்கிறேன், நீங்களும் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ரைட் இட் இன் யூர் ஓன் வேர்ட்ஸ், they'll give mark. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1 to 4 யூனிட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு 5 and 6 மட்டும் நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் படிச்சிருவேன், இல்லைனா படிக்காமல் கூட விட்டுருவேன். ஏன்னா 1 to 4 இருக்குது, மேக்ஸிமம் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் போர்ட்ரேட் ஆஃப் த லேடியில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம கதை மாதிரி படிச்சுட்டே போகலாம். ஸோ கிராண்ட் ஃபாதர் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தார், அந்த போர்ட்ரேட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த போர்ட்ரேட்டில் கிராண்ட் ஃபாதர் எப்படி இருந்தார். ஸோ அவர் வந்து பிக் டர்பன் போட்டிருந்தார், லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், அண்ட் அவருக்கு பெரிய ஒயிட் பியர்டு இருந்தது தட் கவர்ட் ஹிஸ் செஸ்ட், அண்ட் அவர் பார்க்க ஒரு 100-year-old மேன் மாதிரி இருந்தார், அசிஃப் அவருக்கு நிறைய பேர குழந்தைகள் இருக்க மாதிரி. ஸோ கிராண்ட் ஃபாதர் எப்படி இருந்தார், ஹீ ஓர் அ பிக் டர்பன், லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், அண்ட் அவர்கிட்ட ஒரு பெரிய ஒயிட் பியர்டு இருந்தது தட் கவர்ட் ஹிஸ் செஸ்ட். ஹி லுக் லைக் அ 100-year-old man as if he could have many grandchildren. Yes. Next question. Why was the author left with his grandmother in the village? The author's parents went to live in the city, hence the young author was left with his grandmother until his parents settled well in the city. So அந்த ஆத்தரோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா போய் சிட்டியில் போய் அவங்க மட்டும் தனியாக வாழ்கிறதுக்காக அவங்க ஆத்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா, கிராண்ட் மதர் கிட்ட விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து நல்லா சிட்டியில் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த ஆத்தர், அந்த குட்டி ஆத்தரை வந்து நம்மளுடைய கிராண்ட் மதர் கிட்ட விட்டுட்டு போயிருந்தாங்க. அடுத்தது, why did the author study in the where did the author study in his childhood? ஆத்தர் எங்கே படித்தாங்க, அவரோட சைல்ட்ஹுட்டில். டியூரிங் ஹிஸ் சைல்ட்ஹுட் தி ஆத்தர் ஸ்டடிட் இன் த வில்லேஜ். சைல்ட்ஹுட்டில் வந்து ஆத்தர் வந்து வில்லேஜ் ஸ்கூலில் தான் படித்தார், அட்டாச் டு த டெம்பிள். அந்த டெம்பிள் பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்போ தான் நம்ம கிராண்ட் மதர் வந்து டெம்பிளில் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஸ்கூலும் இருக்கும். ஸோ அப்படியே போய் ஆத்தர் போய் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வருவாங்க, அப்புறம் 2 பேரும் ஒன்றாவே திருப்பி வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அப்படி தானே போகும் கதை. Why did the grandmother accompany the author to school? நான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா the grandmother was religious. ஓகேவா, the school was attached to the temple. While the young author learned letters in the school, she read the scriptures in the temple, hence the grandmother accompanied the author to school. ஸோ இந்த ஆத்தர் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அதே சமயத்தில் நம்மளுடைய கிராண்ட் மதர், நம்மளோட ஹீரோயின் வந்து டெம்பிளில் பைபிள் இல்லை ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சுருப்பாங்க. டெம்பிளில் வந்து பகவத்கீதா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் கிராண்ட் மதர் வந்து ஒன்றாவே 2 பேரும் ஒன்றாவே போவாங்க ஸ்கூலுக்கு. ஓகேவா, ஸோ தட் கிராண்ட் மதர் அப்படியே டெம்பிளுக்கு போகலாம், அண்ட் ஆத்தர் அப்படியே ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம், 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வாட் மே தி டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ்? ஏன்னா அவங்க 2 பேர் வீட்டில் இருந்து ஸ்கூல் போயிட்டு ஆத்தர் வரும்போது டெம்பிள்லேருந்து அப்படியே 2 பேரும் திரும்ப வேலையை முடிச்சுட்டு வரும்போது டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஏன்னா கிராண்ட் மதர் போகும்போதே ஸ்டேல் சப்பாத்தீஸ் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு சப்போஸ் அதுக்கு முந்தின நாள் அவங்க சப்பாத்தி சாப்பிட்ருக்கலாம், அதில் மீந்து போன சப்பாத்தீஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் ஸ்டேல் சப்பாத்தி. ஸோ அது பழசாயிருக்கும் இல்லையா, ஸோ ஸ்டேல் சப்பாத்தீஸ் அண்ட் ஃபெட் த டாக்ஸ் while returning home from school. This made the dogs follow the grandmother after the school hours. ஸோ அவங்க அதுக்கு போடுவாங்க, திருப்பி வரும்போது அந்த ஸ்டேல் சப்பாத்தியஸ் டாகீஸ்க்கு போடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? Because she accepted the fact. ஸோ நீங்கள் இந்த அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்களே ஓனாக எழுதிக்கலாம். நான் அதை ரீட் பண்ணி காட்டுறேன். The grandmother was always concerned about the author's education. She couldn't help the changes and accepted the fact, so she didn't feel sentimental when the author went abroad for higher education. So she accepted the fact. ஓகேவா, ஸோ அவங்க படிக்க தான் போகிறாங்க, ஸோ அதனால் அவங்க சென்டிமெண்ட்டில் ஃபீல் பண்ணல. ஓகேவா, வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே? ஹாப்பியஸ்ட் டைம் எது கிராண்ட் மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ்க்கு வந்து அவங்க ப்ரெட்டு வந்து போடுவாங்க. ஏதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர், இப்போ வந்து ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock வரைக்கும் அவங்க வந்து மேபி போட்டிருக்கலாம். ஓகேவா, எல்லா நாளும் கண்டிப்பாக கம்பல்சரி ஹாஃப் அன் ஹவர் அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ்க்கு போயிட்டு ப்ரெட்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு வருவாங்க. In the afternoon, grandmother spent half an hour feeding hundreds of sparrows with a little bits of bread. This was the happiest time of the day for the grandmother. அடுத்தது,
இது வந்து மார்ச் 2024 கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஆத்தரோட கிராண்ட் மதர் எப்படி இருந்தாங்க? ஸோ இதே நான் ஒரு கதையாகவே சொல்கிறேன். அவங்க எப்படி இருந்தாங்க? ஓல்ட், ஷார்ட், ஃபேட், ஸ்லைட்லி பெண்ட். அவங்க வந்து ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க, குள்ளமாக இருந்தாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு கூணு போட்டிருக்கு, ஸ்லைட்லி பெண்ட் இல்லையா, வயசானவங்களுக்கு பெண்ட்டாக இருக்கும். ஹர் ஃபேஸ் வாஸ் கிறிஸ் கிராஸ் ரிங்கிள்ஸ். அவங்க ஃபேஸில் நிறைய ரிங்கிள்ஸ் இருந்து அதுதான் நம்ம கிறிஸ் கிராஸ் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஷீ வாஸ் டீப்லி ரிலிஜியஸ். அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்களாம். ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஓகேவா? She was an expanse of pure white serenity, breathing peace and contentment. ஸோ அவங்க எப்போவுமே ரொம்ப அமைதியாக, காமாக, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் அமைதியாகவே வீட்டை சுற்றி வந்துட்டுருப்பாங்களாம். ஷி அக்செப்டட் ஆல் தி சேஞ்சஸ் இன் அவர் லைஃப். அவங்க வந்து ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னு எந்த ஒரு சண்டை அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. ஷி அக்செப்டட். எல்லாத்துக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். தி ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர் வாஸ் ஓல்ட், ஷார்ட், ஃபேட், ஸ்லைட்லி பெண்ட். ஹர் ஃபேஸ் வாஸ் கிறிஸ் கிராஸ் ரிங்கிள்ஸ். ஷீ வாஸ் டீப்லி ரிலிஜியஸ். ஷீ வாஸ் பியூட்டிஃபுல். ஷீ வாஸ் an expanse of white, pure white serenity, breathing peace and contentment. She accepted all the changes in her life. வாட் வாஸ் தி டெய்லி ரொட்டின் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து அவங்க பாட்டி வந்து எழுந்திரிச்சு அவங்களோட பேரனுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அவனையும் எந்திரிக்க வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி, அப்புறம் காலையில் ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவன் கூடயே ஸ்கூலுக்கும் போயிடுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டெம்பிள் வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு அவங்க ஸ்கிரிப்சர்ஸ் ரீட் பண்ணுவாங்க அண்ட் ரிட்டர்ன் ஹோம் இன் த ஈவினிங். இதில் நீங்கள் அப்படியே அந்த டாகீஸ் இருக்குது இல்லையா, அந்த கதை நம்ம ஸ்டீல் சப்பாத்தீஸ் போடுவோன்னு அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஸோ எவ்ரி மார்னிங் ஷீ woke up her grandson and got him ready for school, reciting her morning prayers. She accompanied him to school, read scriptures in the temple nearby and returned home in the evening. This was her daily routine. How is school education in the village different from that in the city? ஸோ வில்லேஜில் படித்ததுக்கும் சிட்டி ஸ்கூலில் படித்ததுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த எஜுகேஷன்லன்னு கேட்குறாங்க. In the village school, the alphabet and the morning prayers are taught. ஆல்ஃபபெட்டும் மார்னிங் ப்ரேயர்ஸும் சொல்லி தந்துருக்காங்க வில்லேஜில். ஆனால் இதே சிட்டி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸு, வெஸ்டர்ன் சயின்ஸ், லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் எக்ஸெட்ரா are taught. There was no teaching about the God and scriptures in the city school. ஸோ வில்லேஜில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அவனுக்கு ஆல்ஃபபெட்டு, மார்னிங் ப்ரேயர்ஸு அதெல்லாம் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் இதே சிட்டி ஸ்கூலில் இங்கிலீஷ் வேர்ட்ஸு, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், வெஸ்டர்ன் சயின்ஸ், லா ஆஃப் கிராவிட்டி எக்ஸெட்ரா இது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் பற்றியோ இல்லை காட் பற்றியோ எதுவுமே சொல்லி தரலையா சிட்டி ஸ்கூலில். தி கிராண்ட் மதர் அப்ரிஷியேட்டட் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன். கிவ் த இன்ஸ்டன்ஸ் இன் த சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். The grandmother prepared everything needed to school for the author. She waited until the author learnt his lessons. She often asked him about the lessons he learnt in the school. When the author decided to go abroad, she didn't oppose it. Thus, the grandmother appreciated the value of education. The last line is ரொம்ப important இல்லையா. When the author decided to go abroad, she didn't oppose it. அப்படின்னா அது எதிர்க்கல. Thus, the grandmother appreciated the value of education. ஸோ அவன் வில்லேஜில் போயிட்டுருக்கும்போது கிராண்ட் மதர் தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து படிச்சுட்டு வந்த எல்லாத்தையும் அதை வச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிப்பாங்க. ஆனால் இந்த ஆத்தர் எப்போ வந்து அப்ராடுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க வந்து அதை தடுக்கலை. ஓகேவா. ஸோ ஷீ அப்ரிஷியேட்டட் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன். அடுத்தது கிராண்ட் மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட். ஏன் ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. The grandmother accepted the seclusionனா செப்பரேஷன். ஓகேவா. அதாவது அந்த பாட்டியும் அவங்களோட பேரனும் பிரிகிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் அக்செப்டட். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. when the author went for abroad for higher studies, she was highly religious. She could even predict her death and die peacefully. This instance show that she was strong minded. ஸோ அவங்க எதனால் நம்ம ஸ்ட்ராங் மைண்டட் சொன்னோம், ஒன்று she accepted the seclusion when the author went to abroad. அதுக்கப்புறம் she could even predict, அவங்க செத்துருவாங்கன்னு தெரிஞ்சுமே she died peacefully இல்லையா. and this instance show that she was strong minded. அடுத்தது how did the grandmother spend the last few hours of her life? The grandmother fell ill during the last few hours. She knew that her end was near, so she didn't
to anyone. She lied peacefully in the bed, praying and telling her to beads. Suddenly, her lips stopped moving, and the rosary fell from her lifeless fingers. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிராண்ட் மதர் வந்து கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸாகவே அவங்க ரொம்ப உடம்பு சரியாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே என்னுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஷி டிடன்ட் டாக் டு எனி ஒன். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் யார்ட்டுமே பேசாமல் போயிட்டு அமைதியாக போயிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பெட்டில் படுத்துட்டு அமைதியாக ப்ரேயர் சொல்ல ஆரம்பித்தாங்க, பீட்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்லிவிட்டு சடன்னாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய லிப்ஸ் வந்து பேசுறது நின்றுட்டு அவங்களோட ரோசரி வந்து கையிலேருந்து தவறி அப்படியே கீழே விழுந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து செத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசனுடைய எண்டு. ஸோ பார்த்தீங்களா, ஒரு 10 minutesலேயே நம்ம வந்து ஃபுல் இந்த லெசனில் இருக்கிற 3 marksலாம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். The Queen of Boxing. Based on your reading of the text, answer the following questions in 1 or 2 sentences each. How did Mary Kom manage to get financial support for her trip to USA? அப்படியும் கேட்கலாம். இல்லை ஹவு டிட் ஆண்ட்லர்னால் யார்? மேரிகோமோட கோச்சுன்னு சொல்லலாம், இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இல்லையா? ஸோ அது நீங்கள் ஸ்டோரி ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹெல்ப் மேரிகோம் இன் சென்டிங் ஹர். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இப்படி தான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்க மேரிகோம், அதுதான் நம்மளோட கேள்வி. So Mary Kom was selected to participate in an international event in the USA. Her father could give only rupees 2,000. Her friend Mr. Ondler got a donation of 5,000 and 3,000 from 2 MPs. இது ரொம்ப முக்கியம். 2 MPs கிட்ட இருந்து வாங்கினாங்க. Through his friends, she collected a little more from people. Thus Mary Kom got financial support for her trip to the USA. ஸோ இப்படி தான் வாங்கினாங்க. ஸோ மொத்தம் அவங்ககிட்ட எவ்வளோ வந்தது? 2,000, அப்புறம் ஒரு 5,000, அதுக்கப்புறமா ஒரு 3,000. ஸோ மொத்தமாக அவங்ககிட்ட ஒரு 10,000 வச்சு அவங்க வந்து எங்கே போகிறாங்க? USA போகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? ஸோ மேரி கோம் வாஸ் செலக்டட் டு பார்ட்டிசிபேட் இன் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் இன் த USA. அப்புறமா அவங்க ஃபாதரால் வந்து ஒரு 2,000 தான் கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆன்லர் காட் அ donation of rupees 5,000 and 3,000 from 2 MPs. Through his friends, she collected a little more from people. Thus Mary Kom got financial support for her trip to USA. அடுத்தது ஏன் வந்து போய் விளையாடிட்டு வந்தக்கப்புறமா எம்டி ஹேண்டட் நம்ம வரக்கூடாதுன்னு ஏன் மேரி கோம் யோசிச்சாங்க? Mary Kom did not want to disappoint those who had made all efforts to send her to the USA. Hence, she thought that she should never return empty-handed. ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு காசுலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காகவாவது போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதனால தான் எம்டி ஹேண்டட் நான் வரவே கூடாது. ஏன்னா இத்தனை பேர் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை மேரி கோம். ஸோ அதனால் didn't want to disappoint those who had made all the efforts to send her to USA. அதனால தான் she thought she should not return empty-handed. ஓகேவா? What was her first impression of America? அமெரிக்காவில் அவள் பார்த்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக பார்த்தோன்னே செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு அவங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வந்தது? அமெரிக்கா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அது உங்களுக்கு தெரியும்ல, கோல்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட் வாஸ் ஸ்னோயிங். ஈவன் த லிட்டில் பிளேசஸ் and things she had seen were much pleasing for her eyes. People were enormously nice. ஸோ அது அப்படி தான் இல்லையா? ஸோ அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க? இந்தியா பீப்புள் ரொம்ப நைஸு. ஆனால் இந்தியாவிலே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இப்படி தான், அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் செம்ம ரொம்ப கைண்டாக சிரிச்சுட்டே இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு நினைப்போம். ஸோ அது அப்படி தான், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது தான் அதோட இது அது நல்லா இருக்க மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி தான் மேரி கோம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எப்படி இருந்துதான்? கோல்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துதான். அண்ட் இட் வாஸ் ஸ்னோயிங். ஈவன் த லிட்டில் திங்ஸ், சின்ன விஷயம் கூட அவளோட கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுதான்? ரொம்ப அழகாக தெரிஞ்சுதான். அண்ட் அங்கே இருந்த பீப்புள் வந்து ரொம்ப இனிமையாக ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களாம். எனார்மஸ்லி நைஸ் அப்படின்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கு. ஓகேவா? அடுத்து, why did she call herself lucky? அவளே ஏன் லக்கின்னு சொல்லிக்கிட்டா? when Mary Kom reached America, she was tired and suffered from jet lag. She did not have any matches that day. She had time to take rest well enough to face the opponent, so she called her lucky. ஏன் அவளை லக்கின்னு சொல்லிக்கிட்டானா, அவள்
அமெரிக்காவுக்கு வந்த உடனேவே அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு ஜெட் லேக்னா என்னது, இங்கே இருக்கிற நம்ம ஒரு டைமில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதே அந்த அங்கே போகும்போது அங்கே வந்து வேலை செய்கிற நேரம், அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அது பேர் தான் ஜெட் லேக். ஓகேவா. ஸோ ஒரு ஜெட் லேக் வந்து டயர்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது மேட்ச் அவளுக்கு அப்போது நிறைய பேருக்கு வந்து அப்படியே அந்த டயர்ட்லேயே அவங்க வந்து ஆடணும்னு இருந்தது நிறைய பேருக்கு. ஆனால் நம்மளோட மேரி கோம் வந்து லக்கியாக ஃபீல் பண்ணா. ஏன் அப்படின்னா அவள் வந்து ஃப்ளைட்லேருந்து வந்தோடனே அவளுக்கு அன்றைக்கின்னு பார்த்து எந்த மேட்சும் இல்லையா, அடுத்த நாள் தான் மேட்சாம். ஸோ அதனால் அவள் நல்லா ரெஸ்ட் எடுத்து அவளோட ஆப்போனண்ட்டை செம்மையாக தோக்கடிச்சாலாம். ஸோ அதனால் அவளே லக்கி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறா. அடுத்து, அக்கார்டிங் டு மேரி கோம், வாட் வாஸ் த ரீசன் ஃபார் ஹர் லூசிங் இன் த ஃபைனல்ஸ்? ஆனால் ஃபைனல்ஸில் லூஸ் பண்ணிட்டா, அது ஏன்? Mary Kom was not accustomed to the American food. Due to her loss of appetite, she lost her weight from 48 to 46 kg. According to Mary, this was the reason for her losing in the finals. ஸோ ஃபைனல்ஸில் ஏன் லூஸ் பண்ணா அப்படின்றத மேரி கோமே சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கான்னா, இங்கேருந்து அமெரிக்கா போனோடனே அங்கே அவளுக்கு அவ்வளோ பசி எடுக்கலை. லாஸ் ஆஃப் appetiteனா ஹங்கர். ஓகேவா. ஸோ லாஸ் ஆஃப் ஹங்கர் இருந்ததுனால அவளுடைய 48 kg வந்து 46 கிலோவாக மாறிச்சு. ஸோ அதனால் அக்கார்டிங் டு மேரி கோம், திஸ் வாஸ் த ரீசன். இதுதான் ரீசனாக இருந்தது ஃபார் ஹர் லூசிங் இன் த ஃபைனல்ஸ். வாட் மேட் ஹர் ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் த காம்படிட்டிவ் பிளேயர்ஸ்? எக்ஸ்பிளைன். அவள் ஏன் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணா அவங்க காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் கூட ஆடும்போது? When Mary Kom reached for the USA Championship, she had enough time to take rest. This made her feel confident about the competitive players. But the loss of appetite due to the change in food made her win the silver medal and not gold. And she gained a huge confidence that she could take on any boxer in the world. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அவள் சில்வர் மெடல் தான் வாங்கினா, கோல்டு வாங்கலை. இருந்தாலும் அவளுக்கு செம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா, அவள் நல்லா ரெஸ்ட் எடுத்து கான்ஃபிடெண்ட்டாக போய் ஆடினாலா. ஆனால் டியூ டு லாஸ் ஆஃப் appetite அவள் வந்து சில்வர் மெடல் தான் வாங்கினா, கோல்டு வாங்கலை. ஆனால் ஷி கெயின்ட் ஹியூஜ் கான்ஃபிடென்ஸ். இந்த உலகத்தில் எந்த பாக்ஸர் என்னை எதிர்த்து வந்தாலும் நான் கண்டிப்பாக அவனை தோக்கடிப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு வந்துருச்சு. வாட் டிஃபிகல்ட்டி டிட் ஷி எக்ஸ்பீரியன்ஸ் வைல் ஈட்டிங் த சைனீஸ் ஃபுட்? ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கன் ஃபுட் பற்றி பேசணும் மேலே, இப்போ சைனீஸ் ஃபுட்டில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேரி கோம் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஈட் மீல் வித் சாப்ஸ்டிக்ஸ். ஸோ சைனீஸ் ஃபுட்னாலே சாப்ஸ்டிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, chopsticks in China. So she ended up using both her hands to hold the chopstick to pick up the food and push it into her mouth. Though she found difficulty in eating, she enjoyed the Chinese food. So அவளால் சாப்ஸ்டிக்கில் சாப்பிட முடியாதனால அவள் கையில் சாப்பிட்டா. ஆனால் அவளுக்கு சைனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் அந்த ஆன்சர். அடுத்து, how was she felicitated on her return to India? On her return, Mary Kom was given a warm welcome at Delhi. இந்த ஊரில் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க, at Delhi. ஓகேவா, டெல்லி ஏர்போர்ட். In Imphal. She was greeted with garlands. garlandsனா மாலை, பூ மாலை. அதுக்கப்புறம் ட்ரம் பீட்ஸு ஸ்பெல்லிங் பீட்ஸ். ஓகே. And dancing. A felicitation program was held in Langol. She was presented with a traditional shawl. ஸோ அவளுக்கு வந்து நல்ல ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க டெல்லியில். அண்ட் இம்ஃபாலில் என்ன பண்ணாங்க, greeted with garlands, drum beats and dancing. அப்புறம் ஒரு ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து நடந்தது லங்கோலில். ஸோ ஃபஸ்ட்டு டெல்லி, அப்புறம் இம்ஃபால், அதுக்கப்புறம் வந்து லங்கோல். இந்த இடத்துலலாம் அவளுக்கு வந்து ஃபெலிசிட்டேஷன் பண்ணாங்க. ஷி வாஸ் presented with a traditional shawl. வாட் டிட் ஷி கன்சிடர் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி கோம் retained her world title 2006 by defeating ஸ்டெலூட்டா டுட்டா. பேர் ஞாபகம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டெலூட்டா டுட்டா லெட்டா டுட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி லூட்டா, நானே தப்பாக சொல்கிறேன். லூட்டா டுட்டா இல்லையா, இந்த லூட்டா டுட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க.
Luta, ஓகேவா? ஸோ மேரி கோம் retained her world title in 2006ல் defeating Stell Luta ஆஃப் ரொமானியாவில் தான் இந்த பைத்தியக்கார பேர் இருக்கிற பொண்ணு வந்திருக்கு. நோ ஒஃபென்ஸ். ரொமானியா 22-7 இதேமாதிரி வச்சுக்கலாம். அவளுக்கு 22 வயசு. 7 o'clock விளாண்டாங்கன்னு வச்சுக்கலாமா? 22-7 at 4th World Championships in New Delhi. She considered this her greatest achievement because she was able to win at home. அப்படின்னா இந்தியாவில், ஓகேவா? ஸோ இந்தியாவிலே அவள் வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுதான் அவளோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஓகேவா? Mary Kom retained her world title in 2006 by defeating Stell Luta of Romania 22-7 at the 4th World Championship. நிறைய கிரிக்கிட்டேன். 4th World Championshipல in New Delhi. She considered this her greatest achievement. ஸோ 2006ல் ஸ்டெல்லா லுட்டா ரொமானியாவில் அட் 4th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நியூ டெல்லியில் அவள் வின் பண்ணா இல்லையா? ஸோ அதுதான் அவளோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் பிகாஸ் ஷி வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம், ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஓகே, அடுத்த 3rd யூனிட்.